ஹலோ மக்களே! இன்னைக்கு குக் வித் கோமாளியில ஷிவாங்கி அவங்க பண்ண ரோஸ் creme brulee டாப்டு வித் ரோஸ் whipped cream ரெசிபி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல்ல முட்டையோட மஞ்சள் மட்டும் சேர்த்துக்கலாம். இதில் 1/4 கப் சர்க்கரை சேர்த்து நல்லா பீட் பண்ணுங்க. ஸ்டார்டிங்கில் டார்க் கலரில் இருக்க மாதிரி இருக்கும். அப்புறம் அப்படியே லைட் கலராக ஆகிடும். இதில் கொஞ்சமாக ரோஸ் எசன்ஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். அடுத்து ஒரு பேனில் 1/4 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால், 1/4 கப் அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கிறேன். இதில் பன்னீர் ரோஸோட இதழ் ஒரு 10 அளவுக்கு சேர்த்து அடுப்பை நல்ல லோ ஃப்ளேம் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இது லைட்டாக ஒரு கொதி வந்தோடனே 1/2 டீஸ்பூன் அகர் 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச முட்டையை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். முட்டை சேர்க்கும் போது அடுப்பை லோ ஃப்ளேம் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இல்லை முட்டை எல்லாமே குக் ஆகி ஸ்க்ராம்பிள்டு எக்ஸ் மாதிரி ஆகிடும். இப்போ நல்லா திக்கானதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இதை ஃப்ரிட்ஜில் ஒரு 15 நிமிஷம் வச்சுக்கோங்க. அடுத்து அந்த டாப் லேயர் பண்ணிடலாம். இதுக்கு டார்ச் இல்லாமல் ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றி நல்லா கேரமலைஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம்ல அது மேலே ஆட் பண்ணி திருப்பி ஒரு 15 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இப்போ ஒரு பவுலில் 1/4 கப் விப்பிங் க்ரீம் அண்ட் 2 டேபிள் ஸ்பூன் பவுடர்ட் சுகர், கொஞ்சமாக ரோஸ் எசன்ஸ் சேர்த்து நல்லா ஸ்டிஃப் பீக் வர வரைக்கும் பீட் பண்ணிக்கலாம். இப்போ மேலே கொஞ்சம் விப்டு க்ரீம் அண்ட் ரோஸ் இதழ் வச்சுட்டிங்கன்னா ஒரு சூப்பரான ரோஸ் creme brulee ரெடி ஆகிடும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். பாய் பாய்.